தேசத்தில் எதுவும் நடக்கும். கோவிந்தன் ஐயா, ஆலியக்குடி டிவிஷன் புதிகமலையிலையா வருது? ஆமாங்க ஐயா. தெற்க இறங்குனீங்கன்னா பாபநாசம் தீர்த்தமலை வருதுங்க. வடக்கு போனீங்கன்னா குத்தாலத்துக்கு மேலே வருங்க. அப்போ கோரக்கர் சொல்கிற இடம் இதுதான். ஐயா, இங்கே வாங்க கோவிந்தன். இது கோரக்கர் மலைவாகடம். கோரக்கர் சித்தர் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஏட்டுச்சூடையில் எழுதுனதனுடைய புத்தக வடிவம். என்னையா சொல்கிறீங்க? இதில் போட்டிருக்கு பாருங்களேன். கேளுங்கள் முனிவர்களே, அந்த வராகி மலைக்கு தென்பக்கம் போகிற பாதை வழியில் அரைநாளிகை வழிதூரம் போனால் அங்கே அநேக மரஞ்செடிகள் அடர்ந்த வனத்தின் மேல் பக்கம் கம்பளிநாதர் ஆசிரமம் இருக்கிறது. அங்கே கம்பளிநாதர் ஆசிரமம்னு ஏதாவது இருக்கா? கம்பளிநாதர் ஆசிரமமா? வராகி மலைக்கும் குண்டாத்துக்கும் நடுவில். ஐயா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஏதோ முனிவர்கள் வாழ்ந்ததா சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். 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 கோவிந்தன் ஐயா, இப்போ அந்த வராகி மலைக்கு போயிட்டு வர முடியுமா? போலாங்க. அப்பா அப்பா கொஞ்சம் இருங்க. இப்போ வானத்து மனுஷங்க வந்துருவாங்க. இப்போதான் பந்தை தேடிட்டு நம்ம வீட்டு பின்னாடி போயிருக்காங்க. அம்மா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இருக்கிற இடத்துக்கு இது வரைக்கும் அந்த வானத்து மனுஷங்க வந்ததே இல்லைம்மா. ஐயா, போகலாங்க ஐயா. வர இல்லையா? இல்லைப்பா, நான் சொல்றது உண்மை. இவ்வளோ நேரம் என் கூட தான் விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். என்னம்மா, அவங்கள காணோமா? நான் தான் சொன்னேனேம்மா, அவங்க அப்படி தான். ஐயா, நம்ம போகலாங்க ஐயா. மல்லிகா, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு. அவங்க தான் என்ன இருக்கு சொல்லுண்ணே. நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் தான் கண்டுபிடிச்சேன். அம்மா, இந்த பண்ணை நான் தான்மா கண்டுபிடிச்சேன். இல்லம்மா, நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் தான் கண்டுபிடிச்சேன். ஐயோ, 2 பேரும் எங்கே போனீங்க? பந்து சைடில் விழலம்மா, பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி விழுந்துருச்சு. அதை தேடி கண்டுபிடிச்சு பின்கதை வழியா எடுத்துக்கிட்டு வரேன். பின் கதவா? இந்த வீட்டில் பின் கதவு? ஆமாம், அப்பா எங்கே போயிட்டாரா? இப்போதான் போனாரு. அப்படியா? அவர் கூட பேசலாம் தானே. நீங்கள் வந்தால் வெயிட் பண்ண சொன்னார். சரி, நான் வெயிட் பண்ணுறேன். அது வரையில் என்ன செய்யறது? விளையாடலாமா? விளையாடலாமே. கோவிந்தன் ஐயா, இங்கே தெற்கு பக்கம் எது? இதோங்க எந்த பக்கம்?
ஐயா என்னங்கய்யா தேடுறீங்க? கோவிந்தன், ஆ நம்ம ஒரு அரை நாளிகை நேரம் நடந்திருப்போமா? அரை நாளிகையா? அரை நாளிகைன்னா 10 நிமிஷம். ஐயா அதுக்கு மேலேயே நடந்திருப்பேன் ஐயா. வந்தா பக்கத்தில் வனம் இருக்கும்னு போட்டிருக்கு. இதாக தான் இருக்கும். இதுக்கு மேற்கு பக்கம் கம்பளிநாதர் ஆசிரமம் இருக்குன்னு போட்டிருக்கு. இங்க ஆசிரமத்தை காணாம. கோவிந்தன், ஐயா என்ன கட்டடம் இது? தெரியலீங்களே ஐயா, நானே இப்பதான் பார்க்குறேன். இதுதான், இதேதான். என்னையா சொல்றீங்க? நான் சொல்லல, கம்பளி சித்தர் ஆசிரமம் அதுதான் இது. கம்பளி சித்தர் ஆசிரமமா? இங்க பாருங்க, படம் போட்டிருக்கு. இதெல்லாம் சித்தர்கள் வச்சிருக்கிறது. இது கம்பளி சித்தர் யூஸ் பண்ணதுதான். இதாங்க, இப்படிங்க. கோவிந்தன், இதெல்லாம் புடிங்க. கோவிந்தன், இது ரசமணி. கோவிந்தன், என்னது ரசமணிங்களா? இது நம்மகிட்ட இருந்தா நம்ம உடம்பு நம்ம சொன்னபடியெல்லாம் கேட்கும். பாருங்க, பக்கத்தில் இது மாதிரி ஆசிரமம் ஏதாவது இருக்குன்னு தேடி பாருங்க. கேம் ஓவர். என்னம்மா 15 கேம் தோத்து போயிருக்க? போதுமா? ஆட்டத்தை நிறுத்திக்கலாமா? இல்லை, இன்னொரு கேம் விளையாடலாம். கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன். சரி, சர்வீஸ் நீ போடுறியா இல்லை நான் போட்டுமா? நீங்களே போடுங்க. லவ் ஆர்
என்னம்மா இந்த அடி அடிச்சுட்ட? ஜெயிக்கணுன்ற வெறியா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதோ வந்துடுறேன். எங்க போற? பால் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த காட்டுக்குள்ள எங்கேன்னு போய் தேடுவேன்? வெக்க பொருளை ஊசியை தேடுற மாதிரி. கிடைக்காதுமா. வேற பால் இருக்கா? இல்ல. சரி இந்தா, நான் போகணும். இன்னொரு நாள் விளையாடலாம். அப்பாக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னீங்க. அவர் இப்படித்தானே போனாரு. நானும் இப்படித்தான் போறேன். போற வழியில பார்த்துட்டு போறேன். ஐயா இருங்க வரேன். ஐயா கீழே வரைக்கும் போய் பார்த்துட்டுங்க ஐயா, எதுவும் இல்லை. என்ன பார்த்தீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மாதிரி ஆசிரமம் ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வர சொல்லி. இல்லையா? இல்லைங்க ஐயா. கோவிந்தன் ஐயா இதெல்லாம் எடுத்துக்கோங்க, உடைச்சிடாதீங்க. சரிங்க ஐயா. வாங்க. இங்க பார்த்து மெதுவா. நீங்க போங்க. கோவிந்தன் கொஞ்சம் இங்க வாங்கல. அம்மா இங்க வாங்க. என்னங்க என்னது இதெல்லாம்? பார்த்தா தெரியலீங்களா? உடைஞ்ச சட்டி, பானை, குடுவை இதெல்லாம் தான். எங்க இருந்து எடுத்தீங்க? இங்க எதுக்கு கொண்டு வந்தீங்க? அம்மா இதெல்லாம் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கம்மா. உங்கள் அப்பா தான் இதெல்லாம் கொண்டு வந்து வைக்க சொன்னார், அதான் வச்சேன். இனிமேல் எது கேட்குறதா இருந்தாலும் உங்கள் அப்பாட்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்கம்மா. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன், எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும்மா. நான் வரேன். என்னப்பா இதெல்லாம்? அம்மா இதெல்லாம் 1000-2000 வருஷங்களுக்கு முன்னால சித்தர்கள் உபயோகப்படுத்தினது. இங்க பாரு, இங்க பாரு, புடம் போட்டதெல்லாம் கூட அப்படியே இருக்கு பாரு. இது சாதாரண காடு இல்லம்மா, பெரிய பெரிய சித்தர்கள் வாழ்ந்த இடம். சித்தர்கள் வாழ்ந்த ஆசிரமம் எல்லாம் கூட அங்கங்க இருக்கு.
அந்த மாதிரி ஒரு ஆசிரமத்திலேருந்து தான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த பாரு, இந்த புத்தகத்தில் 60வது பாடல் படிய இந்த ஆசிரமத்தை பற்றி எழுதியிருக்கு. அது இருக்கட்டும்ப்பா, இதெல்லாம் எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க? அதான் சொன்னேனேம்மா, சித்தர்கள் உபயோகப்படுத்தினதுன்னு. இந்த சித்தர்கள் இருந்த ஆசிரமம் எல்லாம் இங்கே இருக்குதுன்னா இங்கே எங்கேயோ தான் சித்தர்கள் இருக்கணும். சித்தர்கள் இருக்கிறாங்களா? அவங்களுக்கெல்லாம் சாவே கிடையாதுமா. அவங்க வந்து காலத்தை வென்றவங்க. என்னப்பா சொல்கிறீங்க? 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கன்னு சொல்கிறீங்க. அவங்களாம் எல்லாம் உயிரோடு இருப்பாங்களா? ஆமாம்மா, அவங்க காயகல்பம் சாப்பிட்றவங்க உயிரோடு தான் இருப்பாங்க. காயக்கல்பமா? அதெல்லாம் உனக்கு புரியாது. இந்த சித்தர்களை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நீங்களும் சாமியாரா போக வேண்டியதான். முதல்ல இதெல்லாம் எடுத்து போடுங்க. பிரச்சனை என்ன? நீ இங்கே பாரு, இதை பாரு. ரசமணி அந்த இடிஞ்சு போன ஆசிரமத்தில் இதுக்குள்ளே இருந்தது. இதை யோக முறைப்படி யூஸ் பண்ணோம்னா இதை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். இந்த பால் உங்களுக்கு எங்க கிடைச்சது? ஓ, அந்த வானத்து மனுஷங்க வந்து கொடுத்தாங்களா? இங்கே விளையாடிட்டு இருக்கும்போது பால் தொலைஞ்சு போச்சு. இங்கே தேடி பார்த்துட்டு என்கிட்ட கிடைக்கலன்னு சொல்லிட்டு நைஸாக உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டாங்களா? இருந்தாலும் அந்த வயசானவங்களுக்கு ரொம்ப தான் குறும்பு ஜாஸ்தி. அவங்க யாரும் என்ன வந்து பார்க்கலாமா? நான் போனல ஆசிரமம், அந்த ஆசிரமத்து பேர் கம்பளிநாதர் ஆசிரமம். அங்கே நான் இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது என் மேலே வந்து விழுந்தது. ஆசிரமத்தில் வந்து விழுந்ததா? அந்த ஆசிரமம் எங்கே இருக்குப்பா? இங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்குமா. 10-12 கிலோமீட்டரா? இங்கே அடித்த பால் அங்கே எப்படி? அதுவும் இல்லாமல் இவங்க கிளம்பி ஒரு 15 நிமிஷம் தானே. அதுக்குள்ளே அப்பா நிச்சயமா நீங்கள் அந்த வானத்து மனுஷங்களை பார்க்கலையா? வழியில் எங்கேயும் இல்லையாம்மா. இது என்ன, இது மேஜிக்காக இருக்கு? ஆமாம், மேஜிக் மாதிரி தான், சுத்து விளையாட்டு மாதிரி. அம்மா, கண்டுபிடிச்சிட்டேன். என்னதுப்பா? அந்த வானத்து மனுஷங்க வேற யாரும் இல்லைம்மா, சித்தர்கள் தான். சித்தர்களா? ஆமாம்மா, அவங்களால தான் இப்படி கால தூரம் கடந்து விளையாட முடியும். அவங்க அஷ்டமா சித்தி பெற்றவங்கம்மா. அந்த வானத்து மனுஷங்க தான் சித்தர்கள். ஆமா, அவங்க தான் சித்தர்கள். நிச்சயமா அவங்க தான் சித்தர்கள்.